தயவுக்கெல்லாம் மறுத்து சொல்லி பதில் சொல்வதற்காக கவிசிங்கம் அண்ணன் கடலூர் தணிகை வேலன் அவர்கள். ஜார்ஜனா எப்படி நீ வாசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பொம்பளை புள்ள ஏந்திரிச்சு வந்து நின்னா நீ எப்படி வாசிக்கிற, ஆம்பளை ஏந்திருக்கும் போது நீ எப்படி அமைதியாக இருக்கேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருக்கட்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் பேசி காயத்ரி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பொண்டாட்டி எல்லாம் ஆளில் தொங்குற ஃபேன் மாதிரி எல்லா ஆம்பளையும் நாளைக்கு வீட்டில் போய் படுத்துக்கிட்டு அந்த ஃபேனையே பாருங்க. ஃபேன் நின்று போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் குப்புன்னு வேர்த்துரும். நாங்களும் அதையே சொல்கிறோம். பொண்டாட்டி எல்லாம் ஃபேன் மாதிரி தான். நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டு நீங்களும் அண்ணாந்து பணுக்குமே தெரிய மாட்டேங்க. மாடத்தை காத்த மகராசா அம்மா வந்து எவ்வளோ பேச்சு. நாங்கெல்லாம் இல்லைன்னா குடும்பம் நிற்குமா நிலைக்குமா, உங்க வீட்டில் இருந்தெல்லாம் எதுக்கடா வந்து மானம் கட்டு பொண்ணு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. மானஸ்திகள் மூதேவி, 3 தேவி, முப்பெரும் தேவி, மூதேவிகள் இல்ல கேட்டாங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், எங்கள் அப்பா நாத்தாலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதான்னு கேட்டு எங்களுக்கு கட்டின்னு வரலன்னு வச்சுக்க, நீங்கள்லாம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு அவையார் ஆகிடுவீங்க. ஒரிஜினல்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்லி உடச்சுட்டேன். எனக்கெல்லாம் கொரோனா காலத்தில் ஒரு தடவை கல்யாணம் ஆச்சு. அந்த ஒரு தடவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாமப்பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். பொண்ணு கேட்கலான்னு அந்த வீட்டு வாசலில் போய் நின்னா, அந்த வீட்டு வாசலில் ஒரு கிளவி நைட்டியை போட்டு அது மேலே தாவணியை போட்டு வந்து நின்னா. நான் சும்மா இருக்க முடியாமல் கேட்டேன், ஏன் பாட்டி லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வந்துருக்கிறேனே, இப்படி வாசப்படியிலே அழுக்கு நைட்டியை போட்டு தாவணியை போட்டு நிற்கிறியே, ஏன் ஒரு புடவையே கிடவே கட்டின்னு வந்து நிற்கக்கூடாதான்னு. அந்த கிழவி என்னைய பார்த்து கேட்டா, ஏன் புடவையை கட்டின்னு வந்தா என்னையவா கட்டிக்க போறேன்னா. கிழவி ஏ ஆயா உனக்கு இவ்வளோ பெரிய வாயான்ட்டு உள்ள போனேன். ஆயா வாய்க்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னா பொண்ணை பெத்த ஆத்தா சொல்லுமா, என் பொண்ணு ஒருத்தியே போதும், வீட்டு வேலை அத்தனையும் அசமடைக்கிடுவா, ஒருத்தி இருந்தா போதும், அத்தனை பேருக்கு சோறாக்கி போட்டு நல்லபடியா பாத்துக்குவான்னு அப்ப சொன்னாங்களாம். இப்ப பொண்ணு பார்க்க கடைசி 3-4 வருஷத்துல பொண்ணு பார்க்க போனவனை கேட்டு பாருங்க, ஒரு பொண்ணை பெத்த ஆத்தாலாவது இந்த வார்த்தையை சொல்லி இருக்குமான்ட்டு எல்லா அம்மாவும் சொல்றது. எங்க பொண்ணை நாங்க ரொம்ப பொத்தி வளர்த்துருக்கிறோம், ஒரு வேலையும் செய்ய விட்டதே இல்லை, நகத்துல மண்ணு படாம வளர்த்துருக்கிறோம், அவளுக்கு கிச்சன் இருக்கிற பக்கமே தெரியாது, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்களான்னு எங்களை பார்த்து கேக்குறீங்களே. நாளையில இருந்து பையனை பெத்த அப்பனத்தெல்லாம் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து எங்க மௌனொலியும் பொத்தி தான் வளர்த்துருக்கிறோம், ஒரு வேலைக்கு இனிமே போக மாட்டானோ, 3 வேளை வீட்லயே உட்காந்து சோறு மட்டும்தான் திம்பானோ கட்டிக்கிட்டு வருவியா? எவ்வளவு பேச்சு. எங்க அப்பா எல்லாம் சொன்னார், சார் டேய் மாமனார் வீட்டுல வரதட்சணை கேட்கறது அசிங்கம்டா, நீ வரதட்சணை கேட்க கூடாது, கல்யாணத்துக்கு கூட ட்ரெஸ் அதிகமா செலவு வைக்காதடா, நைட்டுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்துக்க, கோட்டு கேட்காத, காலையில ஒரு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துக்கன்னாரு. சரி, ட்ரெஸ் எடுக்க போனோம்னே நானும் எங்க அண்ணன் மட்டும்தான் போனோம். போய் புடவை கடையில் எங்கள் மாமனார் என்ன வேணும்னு கேட்டார். நைட்டுக்கு ஒரு பேண்ட் சட்டை, காலையில் ஒரு வேஷ்டி சட்டை, அது மட்டும் எடுத்து கொடுங்கன்னா மொத்தமே 7500 தான் முடிஞ்சு போச்சு. பொண்ணு வீட்டிலேருந்து ஓசியில் வேன் வச்சுன்னு வந்துக்கிறானோ சார், அதில் ஒருத்தர் 2 மட்டன் பிரியாணி தின்னுபிட்டு செரிக்க மாட்டாத நின்றுக்கிட்டு, பொண்ணுக்கு அக்காவுக்கே 50,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்தாங்க. தம்பி ஊரெல்லாம் பட்டிமன்றம் பேசுறீங்க, ஒரு 70,000 எடுக்க மாட்டீங்களான்னா கூட வந்தது. இவளுக்கு பிரியாணி வேலை பார்க்குது போல இருக்குன்னு சரிங்க எடுத்துடலாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டோம். ஜாக்கெட் ஃபிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு எடுங்கன்னாங்க. சரி என்னங்க 70,000 பட்டு போட எடுக்கிறோம், 300 ரூபாய்க்கு ஜாக்கெட் ஃபிட் எடுத்து கொடுமான்னு எடுத்து கொடுத்துட்டோம். இதை எடுத்துன்னு போய் பாண்டிச்சேரியில் ஒரு சந்தில் ஒரு கடை இருக்கும், அங்கே கொடுங்கன்னாங்க. 300 ரூபாய் ஜாக்கெட் ஃபிட் எடுத்துன்னு போய் கொடுத்தா இதில் என்ன இருக்குன்னு எடுத்துன்னு போய் கொடுத்தனே, அவன் ஒரு கொயர் நோட்டை எடுத்து மேலேருந்து ஆரி பூரி குண்டுன்னு எதையோ எழுதி விட்டு, தம்பி ஒரு 18,000 ஆகுதுன்னா, நான் பொண்ணு வீட்டுக்கே ஜாக்கெட் தைக்க சொல்லல, பொண்ணு ஒருத்திக்கு தான் தைக்க சொல்றேன், ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு தான் 18,000ன்னா, மொத்தமா கல்யாணத்துக்கு 7,500 ரூபாயில முடிக்கிற ஆம்பளையால குடும்பம் நல்லா இருக்குமா? ஒரு ஜாக்கெட்டை 18,000க்கு தைக்கிற பொம்பளையால குடும்பம் நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்குமா? நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி கேளுனே. சும்மா வந்துட்டேன். நான் என்ன கேட்குறேன், பொண்டாட்டி புள்ள தூங்கிட்டு இருக்கு, ஆம்பளைங்க நம்ம என்ன சார் பண்ணுவோம்? செருப்பு அவுக்கிற சவுண்டு கூட கேட்காம போய் அமைதியாக தரையில் படுத்துக்குவோம், அவங்க 2 பேரும் பெட்டில் தூங்கிட்டு போகட்டும்னு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை விட ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா தூங்கினா அதை பார்த்து என் பொண்டாட்டி சந்தோஷப்படுவான்னு சொல்கிற ஒரு ஆம்பளை கை தூக்கு பார்ப்போம். இந்தியாவிலே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிப்பாரு, டைரெக்டாக வந்து ஏந்திருங்கலாம் எழுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏந்திருங்க, வீடு கழுவணும் ஏந்திருங்க. ஏன் வியாழக்கிழமை கழுவுனா வீடு கழுவாதா?
குழந்தை அழுகுது, ஏந்திருங்க. மிக்சி அப்பதான் டரு புருன்னு வைக்கிறது, கொலுசை போட்டுன்னு சல்லு சல்லுன்னு நடக்கிறது, தலைமாட்டில் வந்து நின்று ஃபேனை ஆஃப் பண்றது. அன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி வந்து எட்டி ஒரே உதய விட்டா, யோ ஏந்திரியாண்ணா. என்னம்மான்னு. ஹாலில் போய் பாருன்னா. ஹாலில் போய் பார்த்தேன். உங்க அம்மாவுக்கு அறிவு இருக்குதான்னு பின்னாடி இருந்து கத்தனா. எங்க அம்மாவுக்கு அறிவு இருந்தா உன்னை எதுக்கடி எனக்கு கட்டி வச்சிருக்க போறாங்க நினைச்சுன்னு. என்ன பிரச்சனை சொல்லுன்னு. 2 வயசு பிள்ளைக்கு உங்க அம்மா பிஸ்கெட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறா. என் பிள்ளைக்கு அடைச்சிக்கும் ஆயே வராது. 2 வயசு பிள்ளைக்கு பிஸ்கெட்டை கொடுத்துருக்காங்கன்னா உங்க அம்மா எவ்வளவு பேர் குடும்பக்காரியா இருப்பான்னா. நான் எங்க அம்மாவை திரும்பி பார்த்தேன். ஏம்மா, உன் மௌனுக்கு நீ என்ன வேணா கொடுமா, அவ மௌனுக்கு இனிமே நீ எதுவுமே கொடுக்காதம்மான்ட்டேன். போன வாரம் என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை வச்சு அவன் தின்னு இருக்கிறான் சார். நான் பிஸ்கெட்டையும் பார்க்குறேன், என் பொண்டாட்டி மூஞ்சையும் பார்க்குறேன். டக்குன்னு பிளேட்டை மாத்திரா. என்ன பார்க்குறீங்க தம்பி, பிஸ்கெட் சாப்பிட்றதையா? பிள்ளை பசிக்குதுன்னு அழுதான் தெரியுமா? உங்கள் அம்மா இருந்தால் பார்த்துக்கினே உட்காந்துருப்பாங்க. எங்கள் அம்மா அவங்களே கடைக்கு போய் அவங்களே வாங்கி வந்து கொடுத்தாங்க. எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றான் பாரு. ஏன்டி எங்கள் அம்மா கொடுத்தா கட்டையை வச்சு அடிச்சுக்கோ, உங்கள் அம்மா கொடுத்தா மட்டும் 5 மோட்டர் வச்சா இறக்கும் சார். இதுக்கு தான் சார் அப்பயே விஜயகாந்த் படத்துல பாட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. கண்டு மயங்கவில்லை அவன் முகத்தை கண்டா குடிக்கவில்லை, கேட்கிறேன். நம்ம அம்மா அப்பா சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட போனப்போ போன் பண்ணுவாங்க. டேய் எங்கடா இருக்கிற? அம்மா கிரிக்கெட் விளையாடுறமா. டேய் சாப்பிட்டு போய் விளையாடுறா. அது வரம்மா. அவ்வளவுதான் வச்சிருவாங்க. பொண்டாட்டி அந்த போனை எடுத்து காதுல வைங்க. நடுவரவர்களே, அந்த போனை எடுத்து காதுல வைங்க. உங்க போனை எடுத்து காதுல வைங்க. அந்த பக்கம் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காதீங்க. காதுல வைங்க பாப்போம். ஏங்க இது உள்ளூர்ல அப்படிதான் போட்டு கொடுத்துட்டு போவோம். காதுல வச்சிங்களா? இப்போ வெளிநாட்டு மனைவி வெளிநாட்டு புருஷன்கிட்ட பேசுறா. எப்படி பேசுவா? ஹலோ ஹலோ, ஹாய் ஹனி, வேர் ஆர் யூ? ஃபைன். யூ ஆர் ஃபைன். ஓகே, ஜஸ்ட் கம் சூன் டு அவர் ஹோம். வி ஹேவ் அ டின்னர் வித் அவர் கிட்ஸ் பீஸ்ஃபுல்லி. லவ் யூ சோ மச். உம்மா. என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம். இது யாரு? வெளிநாட்டு பொண்டாட்டி வெளிநாட்டு புருஷன்கிட்ட. பொதுவா தமிழ்நாட்டுல பொண்டாட்டி ஃபோன் பண்ணா எந்த புருஷனும் எடுக்க மாட்டான். அது ஒரு டேஞ்சரஸ் போன் கால்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சான்னா நம்ம குடும்பத்தை வெட்டுக்குத்து ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால பயந்தே எடுக்க மாட்டோம். அப்படியும் அட்டன் பண்ணி காதுல வச்சிட்டோம்னா மனைவியுடைய குரல் அது ஒரு இனிமை தெரியுமா? எவ்வளவு அழகா கேட்கும் தெரியுமா? ஒரு சனம் தூங்கிச்சு ஜார்ஜன அப்படியே கேட்கும் பாருங்க அந்த இனிமையான குரல். எங்க இருக்கிற? எத்தனை மணிக்கு வருவேன்? உங்க அம்மா கொட்டிச்சு, நீ வேணும்னா சாப்பிடு, இல்ல நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல பரோட்டா வாங்கி தின்ட்டு படு. இந்த குரலை கேட்டா எந்த ஆம்பளையாவது நிம்மதியா வீட்டுக்கு வருவானா? சென்னை தமிழ் மாதிரி. அது பொண்டாட்டி கேக்குறா, சார் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல புருஷன் இருக்கிறான். ஏங்க எங்க இருக்கிறீங்க? நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறமா. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கிறீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிறீங்களா? ஏன்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன்ற, உள்ள இருந்தா என்ன வெளியே இருந்தானே சொல்லியா? உள்ள இருக்கிறியா வெளியில இருக்கியா? நான் பாருங்க வண்டியை திருவுனா பாருங்க, ஒரு திருவு கொண்டு போய் விட்டான் சார் பஸ்ஸுக்கு அடியில். அடிபட்டு மண்டையில கட்டு போட்டு ரத்தம் சொட்ட வீட்டுக்கு வரான் சார். பொண்டாட்டி என்ன சார் கேட்கணும்? ஐயோ இப்படிங்க என்னங்க ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? என்னங்க வாங்க உட்காருங்க. ஐயோ இவ்வளோ ரத்தம் வருது அப்படிலாம் கேட்கணும்ல. எந்த பொண்டாட்டி இந்த காலத்தில் அப்படிலாம் கேட்கறது இல்லை. அடிபட்டு வீட்டுக்கு வந்து பாரு, இடுப்பில் கையை வச்சுட்டு பார்க்குறா சார். ஆய்வு பண்ணுறாங்க. எவகிட்டையாவது பேசினே போயிருப்ப, இவகிட்ட தான் பேசலாம். ரோட்ல போனா எவளையாவது பார்த்துக்கினே இருந்திருப்ப. உன் வாய்க்கு இதே கம்மி. சத்தியமா சொல்றேன் சார். நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? நானு ஆமா 1.5 தோசை சாப்பிடுவீங்க. நான் எல்லாம் சின்ன வயசுல 8 தோசை சாப்பிடுவேன் சார். 8 தோசையை தட்டில் அடுக்கி வச்சுட்டு சாப்பிடலான்னு போவேன். மீன் குழம்பு எங்க அம்மா அருமையா வைக்கும். தொட்டு வாயில வைக்கும் போது எங்க அம்மா கிச்சன்ல இருந்து கத்தும், டேய் தோசையை சாப்பிடணும்டா, உள்ள முட்டை ஊத்தி தோசை சுடுறேன்டா, வேணுமாடா வேணுமாடா வேணுமாடா. எப்படி எங்க அம்மா கேட்டா? வேணுமாடா. இன்னைக்கு என் பொண்டாட்டி தோசை ஊத்திட்டு வரா சார். அவ கரண்டியில தோசை எடுத்துன்னு வரானா நான் ஃபேனை ஆஃப் பண்ணிடுவேன்.
ஏன்னா கரண்டியிலேருந்து ஏரில் பறக்கும். மாவு தட்டை தூயின்னு ஓடி போய் பிச்சைக்காரன் மாதிரி கீழே ஊந்தி எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து வச்சு அந்த தோசை ஒரு தோசை அதை கிள்ளி வாயில் வைக்கலான்னு போகிறேன். எங்கள் அம்மா எப்படி கேட்டா, வேணுமாடா வேணுமாடா வேணுமாடா. என் பொண்டாட்டி கேட்பா தெரியுமா, போதுமா என்னடி போதுமா, ஒரு தோசை தானடி, எவ்வளோ நேரம் தான் ஸ்டவ்லயே வேவருது, எது இந்த பேப்பர் ரோஸ்ட் ஒன்று ஊற்றி வச்சதுல வேவருது. மாவு எடுத்து ஒன்றும் இல்லாத கல்லில் தேய்ப்பாங்க பாரு. அடாடாடாடா. அதுவும் எங்காயெல்லாம் 5 கிலோ அரிசியை போட்டு ஒரே ஆளாக உட்காந்து ஆட்டும். இன்னைக்கு இருக்கிறத அவங்க அப்பா வீட்டுல இருந்து இந்த தட்டில ஒரு கிரைண்டர் வாங்கி வருது, அதுல மாவு அரைக்க நினைக்கிறேன், அரைக்காது. அரைச்ச உடனே கவுக்கிற மாதிரி கிரைண்டர் வந்திருக்காமே வாங்கி வாங்கன்ற, அதுலயாவது மாவு அரைக்கிறியா, அரைக்க மாட்டேன். 3 கல் வச்ச மாதிரி கிரைண்டர் வந்திருக்காமே அதை வாங்கி வாங்க, நான் அரைச்சி தோசை ஊத்துறேன்ற, அதுலயாவது இறக்குறியா, அரைக்க மாட்டேன். என்ன பண்ற, நீங்க தான் வரீங்கல்ல நாகப்பட்டினத்துல இருந்து, கடையில பாக்கெட் மாவு வாங்கி வந்துருங்களேன். எல்லா ஆம்பளைக்கும் சொல்றேன், பொண்டாட்டி ஒழுங்கா தோசை ஊத்தலன்னு மட்டும் ஒரு நாள் நீ கிச்சன்ல போய் கரண்டியை பிடிச்சி, தோசை ஊத்துறது ஒரு கலடி, கல் அப்படி தேய்ச்சிட்டு வட்டமா அப்படி ஊத்தனோம்னா தோசை கிளம்பி வரும்னு என்னைக்காவது நீ சொன்ன செத்த மாமா, நீங்க தான் வட்டமா ஊத்துறீங்கல்ல, இனிமே நீங்களே ஊத்துங்க, நம்ம தலையிலே மாவை கட்டிட்டு போயிடும். சத்தியமா சொல்றேன், பொண்டாட்டி எத்தனை வைக்கப்படும், நீங்க ஒரு படிச்ச நடுவர் தானே சொல்லுங்க. பொண்டாட்டி இதெல்லாமே நான் படித்தேன். பொண்டாட்டி எத்தனை வைக்கப்படும், பொண்டாட்டி பல வகைப்படும். பொண்டாட்டி 3 வகைப்படும். பொண்டாட்டி 3 வகைப்படும். சோறாக்கி வச்சிருக்கிறா, குழம்பு ஊத்துறா, நல்லாவே இல்லை, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பான அடிக்கிறது கையை வாங்குறான். அடிக்கூடாதுன்னு அடிச்சா டக்குன்னு கேஸ் கொடுத்துருதுவோ, ஸ்டேஷன்ல சட்டியோட உட்கார வச்சு முதுகுத்தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. அதனால கையை ஓங்குறதோட நிறுத்திக்கணும். என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா. கேட்டகரி நம்பர் 1, அடிரா அடி பார்ப்போம், கையை வாங்கின்னு வர, இதுக்கா எங்க அம்மா 30 பவுன் போட்டு கட்டி கொடுத்துச்சு, மாசம் 30ஆம் தேதி ஏன்னா பெட்ரோலுக்கு 100 ரூபா இல்லாம என்கிட்ட வந்து பிச்சை எடுத்துன்னு போறான், என் பர்ஸ்ல இருந்து என்ன அடிக்கிறதுக்கு வருவியா அப்படின்னு கத்துனுச்சுன்னு வச்சுங்க. கேட்டகரி நம்பர் 1. கேட்டகரி நம்பர் 2, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா. என்னடி மியா மியாங்கிற, வாயை திறந்து பேசிடி, அப்ப நம்ம பெத்தது ஒண்ணு இருக்கும்ல, அது நடுவுல புந்து சமாதானம் பேசுறான், அம்மா ஏம்மா அழுவிய, அப்ப நம்மள கோத்து விடுவா தெரியுமா அவங்கிட்ட வில்லனாக்கிறதுக்கு. அந்த ஒப்பந்தான்றது மட்டும் தெளிவா வரும். அதுக்கு அடுத்து வர்ற வரிகள் பூரா இப்படியே மியா மியான்னு அழுதே காரியத்தை சாதிச்சிருவா அவ. கேட்டகரி நம்பர் 2. கேட்டகரி நம்பர் 3, இதான் முக்கியமான கேட்டகரி. என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா. அமைதியா உட்காந்துருப்பா சார். ஒன்ன தாண்டி கேட்கிறேன், நம்மள ஒரு பார்வை பாப்பா, டிவியை ஒரு பார்வை பாப்பா, ஏந்திரிச்சு வந்தான்னு வச்சுக்க, அப்பவும் அமைதியாவே உட்காந்துருப்பா. அமைதியா இருக்காளேன்னு அவளை மட்டும் நம்பிடாதனே, அவ எப்ப நமக்கு சோத்துல விஷம் வைக்கலான்னு யோசிச்சுன்னு உட்காந்து இருப்பா. சார் உங்களை ஒட்டலாம் வெட்டலான்னு இருப்பான் சார், அவங்ககிட்ட போய் 10 ரூபா கடன் வாங்கு. உன்னை ஓட விட்டு மண்டையிலேயே கட்டையால அடிக்கணும்னு நினைப்பான், அவங்ககிட்ட போய் 20 ரூபா கடன் வாங்கு. ஆனா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் 100 ரூபா கடன் வாங்கிடாத. தயவு செய்து மாமன்றம் வலுவாக சொல்லுகிறது யாரு, பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் வாங்கிடாத. நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போது பாரு 1000 500ன்னு விசுக்கு விசுக்குன்னு எடுப்பாங்க. எதுக்கு நீ காசு எடுக்கிற, நான் எடுக்க கூடாதா, இன்னும் இது உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசுறீங்க, என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை. எப்ப 1000 2000 நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போது அவங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்துரு, நல்லா ஆம்பளையா இருந்தா என் பர்ஸ்ல கைய வைக்க கூடாது. யார கேட்டு என் பர்ஸ்ல கைய வச்சு, அவங்க பர்ஸ்ல கைய வச்சா நல்லா ஆம்பளையா இருந்தா கேட்டுட்டு வை. நம்ம பாக்கெட்ல இருந்து கைய விட்டா மட்டும், எங்க அம்மா எல்லாம் எங்களை தவிட்டுக்கு பெத்து விட்டு இருக்காங்கல்ல, அதனால ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிடலாம். வாடகைக்கா பெத்தாங்க. சும்மா வந்துட்டு ஆம்பளைங்களை குறை சொல்றதுக்கு எங்க இருந்துமா கிளம்பி வரீங்க 3 பேரும்? அது நான் நியாயமா கேட்கிறேன் நடுவர்களே, நீங்க வெள்ளிக்கிழமை பட்டிமன்றத்துக்கு எங்க நடுவர் கூட்டா நான் வரமாட்டேன். ஏன்னா நான் உண்டு, ராமாயண புஸ்தகம் உண்டு, ராமாயணம் அமைதியாக உட்காந்து படிச்சுன்னு இருப்பா சார். ராமாயணம். ஆமாம் சார். வெள்ளிக்கிழமை நல்ல விஷயம் இல்லை. போன வாரம் உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறேன், என் பொண்டாட்டி வந்தா, ஐயோ
காய்கறி வாங்க போறேன், வீட்டை பார்த்துக்கண்ணா. நீ போ, நான் படிச்சுன்னு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதானே. சரி. போனவ சும்மா இல்லாம அவங்க அம்மாட்ட போய் அந்த ஆள் புக்கு படிச்சுனுக்கிறான், வீட்டுல நாய் பூந்தாலும் தெரியாது, நீ ஒரு 8 பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு போயிருக்கா போல இருக்கு. இது எனக்கு தெரியாது. நான் மாமியார் கிட்ட. ஆமா, நான் உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறேன். எங்க வீட்டு வேலைக்காரி வந்துச்சு, ஐயா படிச்சுன்னு இருக்கிறாரே, சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலன்னு கிச்சனுக்கு ஓடுனுச்சு. ஐயா துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலன்னு பாத்ரூம் ஓடுனுச்சு. வேலைக்காரம்மா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் வேலைக்காரி ஓடினே இருக்குது சார். சரி. நான் வேலைக்காரியை பார்க்கல சார், புக்கை தான் சார் படிச்சேன். ராமாயணத்தை தான் படிச்சிருந்தீங்க. அந்த நேரத்துல என் பொண்டாட்டி எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு போனாலோ தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போனாலோ தெரியல, அதுல காலை வச்ச வேலைக்காரி ஐயோ ஐயாண்ணா. அப்படி நம்ம படிக்கிறது ராமாயணம் சார். நம்ம பொண்டாட்டி விழுந்தா என்ன, இன்னொருத்தர் மனைவி விழுந்தா என்ன சார்? ஓடி போய் ஒரு கையில ராமாயணம், இந்த கையில ஒரு கையில வேலைக்காரி, அப்படி தாங்கி பிடிச்சேன் சார். அந்த நேரம் பார்த்து ஒரே நிமிஷம், இந்த கையில ராமாயணம், இந்த கையில வேலைக்காரி சார். ஒரு நிமிஷம், அப்படியே எல்லாரும் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கையில வேலைக்காரி, இந்த கையில ராமாயணம், இந்த கையில வேலைக்காரி. அந்த நேரம் பார்த்து என் மாமியாக்காரி தலைவாசல்ல வந்து நின்னா, மாப்பிள்ளை இது எத்தனை நாளா நடக்குதுன்னா, அத்தை வெள்ளிக்கிழமை நடக்குது அத்தைன்னு. நான் ராமாயணம் படிக்கிறத சொன்னேன். ஆனா என் மாமியாக்காரி என் பொண்டாட்டிகிட்ட போய் எல்லா வீட்லயும் வேலைக்காரி கீழே உண்டா ஐயோ அம்மான்னு கத்துவாங்கடி, உன் வீட்டுல மட்டும் இன்னாடி ஐயோ ஐயான்னு கத்துறா, விசாரிச்சு வெடிட்டு போயிட்டா. நான் எல்லா ஆம்பளைகளுக்கும் சொல்றேன் சார், எல்லா ஆம்பளைகளுக்கும் சொல்றேன், ஒரு டெத்து நடக்குதுன்னு வச்சுக்கல வீடு, ஆம்பளைங்க என்ன சார் பண்ணுவோம்? கோயில்சாமி செத்துறான்டா, வாடா அரிசி மூட்டை தூக்குடா, மாலை தூக்குடா, ஏறுங்கடா, டக்குன்னு கிளம்புங்கடா, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இருக்கிற கையிலோட கிளம்பி ஓடுவான் சார். இதுதான் ஆம்பளை. இது ஆம்பளை சேலைகள். கோயில்சாமி தம்பி செத்துட்டானா, வாங்க போலாம். வேன் வைக்கலையா, என் பஸ் ஏறி போக மாட்டியா? வேனை எடுத்துன்னு வந்து ஆம்பளை 2500 ரூபா கொடுத்து வேனை கொண்டு வந்து நிறுத்திடுவான். நிறுத்தின உடனே அதுலயாவது ஏறி கம்முன்னு உட்காரணும்ல, உள்ள ஏறி காலை வச்சு டிரைவருக்கு பின்னாடி பார்க்கறது. டிவி வச்ச வேணா வரல, படம் பார்க்கறதுக்கா போற, இலை வீட்டுக்கு தானே போற. ஏறி உட்காந்த உடனே டிரைவர் கிட்ட, டிரைவர் 30 கிலோமீட்டர் போகணும், குத்து பாட்டா போடுங்க. அவனும் போடுறான் தெரியுமா, இலை விட்டு போறதுக்கு. வரைக்கும் அந்த தெரு முனை வரைக்கும் அரிசி மூட்டையை தூக்குன ஆம்பளை அப்படியே இறங்கி போவான், மாலையை தூக்குன ஆம்பளை அப்படியே அமைதியாவே போவான். ஆனா அது வரைக்கும் உள்ள குத்தாட்டம் போட்டுச்சுல்ல, இறங்கும் போது பார்க்கணும் சிவாஜி என்ன, கமல் என்ன, தனுஷ் என்ன, அவெல்லாம் ஆக்டிங்கே கிடையாது. சாவித்திரி என்ன, பத்மினி என்ன, கன்னடத்து பைங்களி சரோஜா தேவி என்ன, இறங்கும் போது பார்க்கணுமே. முடி அவுத்து விடும், ஹேர் பேண்ட் கீழே ஊந்துருமா, எடுத்து இடுப்புல சொருவிக்கும். அவுத்து விட்டுட்டு வேனை விட்டு இறங்கின உடனே ஆம்பளை அவன் பாட்டுக்கு வாயில துண்டை வச்சுன்னு அமைதியா போவான். இதுங்க போடும் பாரு ஆக்டிங்க. ஆம்பளை பார்ப்பான், எவங்களுக்கோ கொடுக்குறான்டா ஆஸ்கார் அவார்டு, இவளுக்கு கொடுக்கணும்டா, எப்படி நடிக்கிறாளுங்க பாடா. போய் 2 நிமிஷம் அழுது இருக்காது. டீ கொடுக்க மாட்டாளுங்களாடி, அம்மா நேரண்டி அழுவுறது. ஓசி டீ குடிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போனேன், அதுல ஒருத்திக்கு அழுவவே தெரியல. அவ சொன்னா நான்லாம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதுனா, நான் வேற போயிருந்தேன்னா, ஏக்கா அது எப்படிக்கா அழுவ, அதான் உனக்கெல்லாம் ஒப்பாரி வைக்கவே தெரியாதே, நீ எப்படி அழுவன்னு. தம்பி யூடியூப் தெரியுமா, யூடியூப்பு அதில் எடுத்து ஒப்பாரி பாடுவது எப்படி அப்படின்னம்னா நிறைய ஒப்பாரி வரும் தம்பி, ஆன் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டு அப்படியே போய் கட்டி பிடிச்சி மேனேஜ் பண்ணிக்குவேன் தம்பின்னா சட்டைக்குள்ள. இதே மாதிரி கரெக்டா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது ஒப்பாரி பாடுவது எப்படின்னு ரகசியமா போட்டு அதுல ஒரு பாட்டை பிளே பண்ணி போட்டு அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதாவாரு. அவங்க அத்தைக்காரி அந்த ஜாவுக்கு வந்து இருக்கிறா பழத்து, ஐயோ என் அண்ணன் பிள்ளை எப்படி அழுகுறா பாருன்னு ஓடி வந்து பாசத்துல கட்டி பிடிச்சா பாரு. செத்து கடத்தவன் எழுந்திரிச்சு தனியா முடிச்சவளை அது முடியாம தான் படுத்துட்டு கிடக்குற என்னைய வந்து தொல்லை தாங்க முடியாம தானடி செத்து போனேன். நடுவர் அவர்களே, நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. சின்ன வயசுல எங்க அம்மா கடைக்கு அனுப்புவாங்க சார், உணர்ந்தா கை தட்டுங்க. சின்ன வயசுல நம்ம அம்மா கடைக்கு அனுப்புவாங்க, ஒரு ஒயர் கூடையை கொடுத்து அனுப்புவாங்க, ஒரு பழைய 100 ரூபா தாளை கொடுத்து அனுப்புவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அண்ணாச்சி கடையில கொடுப்போம். நம்ம அம்மா படிக்காதவ தான் பென்சில்ல எழுதி கொடுத்து அனுப்புவோம். எல்லாத்தையும் வாங்கினோம்னா 98 ரூபா வரும், மீதி 2 ரூபா மீறும். அந்த 2 ரூபா எதுக்குன்னா, என் புள்ள இம்புட்டு தூரம் கடைக்கு போயிருக்குதே, அது வெறும் வாயோடவா வரும், ஏதாவது கடலை முட்டாயோ தேன் முட்டாயோ வாங்கி தின்னுட்டு வரட்டும்னு 2 ரூபா மிச்சம் வரும்னு தெரிஞ்சே நம்ம அம்மா கணக்கு போட்டு கொடுத்து அனுப்பியிருப்பா சார். ஆனா இன்னைக்கு பொண்டாட்டியோட கடைக்கு போறோம் சார்,
எவ்வளவு எடுத்துன்னு போனாலும் பத்தல 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 பத்தல, இதுக்கு அது செட் ஆகல, இதுக்கு இது செட் ஆகல, இதை வாங்கிட்டான் அதுக்கு பத்தல, இதை வாங்கிட்டேன் இதுக்கு பத்தல, எது கொடுத்தாலும் பத்தல பத்தல பத்தல. நான் என்ன கேட்குறேன்னா சார், புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியுது இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்த முடியலன்னா எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எங்க அப்பாலாம் எப்படி தெரியுமா? உங்க அப்பனை பத்தி உங்க அம்மாட்ட கேட்டாதான் தெரியும். எப்ப பார்த்தாலும் தான் தாய் வீட்டு புராணத்தையே பாடி புருஷனை குறை சொல்லியே பேசுறது. கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைக்கும் கோவம் வரும் சார், எதுக்கு எடுத்தாலும் பேசினே இருக்காங்க, அடிச்சு பல்ல உடைச்சா என்னன்னு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பாருங்க, ஒவ்வொரு ஆம்பளையும் ஞானி மாதிரி ஆயிடுவான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யோ, உனக்கெல்லாம் நான் சோறாக்கி போடுறேன் பாரு. எல்லா ஆம்பளையும் கல்யாணத்தை ஆனதுக்கு அப்புறம் ஞானியா மாறிடுறான் சார். அந்த ஒரே வகையில மட்டும் வேணா பெண்களை பாராட்டலாம். கார் வாங்கினா புள்ள பேர்ல வாங்குவான், பைக் வாங்கினா பையன் பேர்ல வாங்குவான், நகை வாங்கினா பொண்டாட்டி பேர்ல வாங்குவான், நிலம் வாங்கினா பொண்ணு பேர்ல வாங்குவான். ஒவ்வொரு ஆம்பளையும் கடன் வாங்கினா மட்டும்தான் சார் தான் பேர்ல வாங்குவான். ஏன்னா எவனும் நாக்கு மேல பல்ல போட்டு தன் பொண்டாட்டி புள்ளைய கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஆம்பளை. அழகா தாமஸ் ஆல்வா எடிசன் பேத்தி காயத்ரி வந்து சொன்னாங்கல்ல, பொண்டாட்டி எல்லாம் ஃபேன் மாதிரின்னு. நாங்களும் சொல்றோம், ஆம்பளை எல்லாம் டியூப்லைட் மாதிரி, பெண்கள் எல்லாம் மெழுகுவத்தி மாதிரி. ஏன்னா அந்த மெழுகுவத்தி என்ன தெரியுமா பண்ணும்? நான் இல்லைனா இந்த வீட்டில் சோறாக்க முடியுமா, நான் இல்லைனா இந்த வீட்டில் குழம்பு வைக்க முடியுமா, நான் இல்லைனா இந்த வீட்டில் துணி துவைப்பாங்களா, நான் இல்லைனா இந்த குடும்பமாக இருக்குமா அப்படின்னு சேலைகள் மெழுகுவத்தி மாதிரி தான் செய்யறத உருகி உருகி ஊற்றி காட்டிக்கிட்டே இருக்கும் சார். ஆம்பளைன்றவன் டியூப்லைட் மாதிரி சார், அவன் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் வெளிச்சமா இருக்கும். அந்த ஆம்பளை இல்லைன்னா அந்த குடும்பமே இருண்டு போயிடும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, கடைசி வரை கை தட்டுங்க பார்ப்போம்.